ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ். நம்ம ஆல்ரெடி போயமோட எஸ்ஸே பார்த்தாச்சு. இப்போ ப்ரோஸோட எஸ்ஸே பார்க்குறோம். இப்போ பாக் 2ல் லெசன் 4 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் லெசனோட எஸ்ஸே தான் நம்ம ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 42ல் 7th ரோமனில் இருக்கிறது தான் லெசன் 4ஓட எஸ்ஸே நமக்கு டாக்டர் அப்துல் கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ரீட் பண்ணலாம். டாக்டர் அப்துல் கலாம் का जन्म 15 அக்டோபர் 1931 ராமேஸ்வரம் வா. அவரோட பிறப்பு எங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 1931 ராமேஸ்வரத்துல அவர் பிறந்தாரு. உன்கா பரிவார் பகுத் சாதாரண பரிவார். அவங்களுடைய ஃபேமிலி ஒரு நடுத்தரமான சாதாரண ஃபேமிலி. एक बार स्कूल में उनको अध्यापक शिव सुब्रमण्य अय्यर पढ़ा रहे थे. அதாவது அவர் என்ன சொல்றாங்க, அவருடைய ஆசிரியர் சிவ சுப்பிரமணிய ஐயர் பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. உன்ஹோனே ஷாம் பட் பர் சிடியா கே சித்தர் பனாயா. அவர் என்ன பண்றாருன்னா ஷாம் பட் பர்றகன்னா பிளாக் போர்ட்ல ஒரு பறவைய வரைஞ்சாரு. 45 மினிட் தக் சிடியா கா பாட் பட்டாயா. அதாவது ஒரு 45 நிமிடங்களா அந்த பாடத்தை அவங்க எடுத்தாங்க. பறவையினோட சிடியானா பறவை. மாத்தர் 3 பச்சோ சமஜ் நகி சக்கே. ஒரு 3 பேருக்கு மட்டும் அந்த லெசன் புரியல. அத்தியாபக் 3 பச்சோம் கோ சமுத்திர தட் பர் லேகையே. அவங்கள 3 பேரை மட்டும் ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா கடற்கரைக்கு கூட்டிட்டு போனாரு. ஏக் சிடியாக்கி ஒரு பறவையை வைத்து இஷ்ரா கர்தே ஹுவாயே, அவங்களுக்கு அதை புரிய வச்சாரு. சிடியாக்கா ஜீவன் போத்தே, பறவைனோட அந்த உயிருக்கு அதனால்தான் அது பறக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பறவை வைத்து அந்த லெசன் எடுத்தாரு. உன்ஹனே ஏக் சிடியா கே ஓர் ஷரத் கர்த்தே हुआए उनके समझ की चिड़िया में जीवन होती है. அப்துல் கலாம் கோ இஸ்மே பிரேஷ்னா மிலி. இதனால அவருக்கு ஒரு मोटिवेशन आशय शिष्यों के द्वारा स्वप्न के उड़ने की इच्छा को सागर करने का मनोबल उन्हें मिला. நம்ம எப்படி கனவு காண்றோமோ அதை நினைவாக்கிறதுக்கு உண்டான அந்த இதை அந்த ஆசிரியர் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதா. கலாம்னே நெக்ஸ்ட் பேராகிராஃப். இந்த பேராகிராஃப்ல அந்த பறவையை பத்தி அவங்க லெசன் எடுக்கிறாங்க. ஸ்வப்னக்கே உட்னேக்கி, எப்படி கனவு நினைவாக்குறது அதுக்கு உண்டான இதை அவர் இச்சா ஆசைக்கோ சாகர் கர்ணேக்கே மனோபல் உன்ஹே மிலா. அந்த கற்பனையை நினைவாக்கக்கூடிய இதை அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்க. கலாம்னே सेकेंड पैराग्राफ. कलाम ने एयरोनॉटिकल इंजीनियरिंग का डिग्री के प्रबत करने के बाद அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த டிகிரியை முடிச்சுட்டு इसने रॉकेट इंजीनियरिंग का इसरो கோர்ஸ் கியா. அவர் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா ராக்கெட் இன்ஜினியரிங்கிற ஒரு கோர்ஸை பண்ணாரு. வகி அப்னே கேரியர் கி ஷுரூர் ஆக்கி, அவருடைய என்ன சொல்றது கேரியருக்கு உன்ஹோனே ககா கி ஜீவன் மே ஹம் ஷிகர் பர் லேனே வாலக வக்த் ஹோதே ஹை. அவரோட அடுத்த கட்டத்துக்கு அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் ராக்கெட் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அதுக்கு அவர் அவருடைய ஜீவன் மே ஹம், அவங்க வாழ்க்கையில 3 முக்கியமான நபர்களை பத்தி சொல்றாங்க. அவங்க வேணும். மாதா பிதா और गुरु. आज डॉक्टर अब्दुल कलाम की गणन विश्व के सर्वश्रेष्ठ विज्ञानिक को में जाती है. அவர் ஒரு உலக புகழ் பெற்ற விஞ்ஞானியா ஆனாரு. भारत सरकार के उनको पद्म विभूषण और भारत रत्न जैसे संपोच सम्मानों के विभूषित किया. இந்த மாதிரி பட்டங்களை கொடுத்து அவரை டாக்டர் அப்துல் கலாம கௌரவப்படுத்திச்சு அப்படிங்கறத இந்த லெசன். இது டாக்டர் அப்துல் கலாம் லெசன். இந்த சேவை படிச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.